பெரிய வாழைத்தோப்பு வச்சிருக்க பண்ணையார் ஒருத்தர் அவர் தோப்புல விளைஞ்ச முதல் வாழைத்தாரை சாமி கிட்ட கொடுக்கறதா வேண்டியிருக்காரு. அப்ப அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பையனை கூப்பிட்டு இந்த வாழைத்தாரை எடுத்துட்டு போய் கோவில கொடு, நான் பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த பையனும் வாழைத்தாரை தூக்கிட்டு போகும்பொழுது அவன் பசியில 3 வாழைப்பழத்தை சாப்பிட்டுறான். அந்த பையன் கோவில்ல வாழைத்தாரை எடுத்துட்டு வந்து வைக்கிறான். பண்ணையார் வாழைத்தாரை பார்த்துட்டு வாழைப்பழத்தை யாரோ பிச்சை மாதிரி இருக்குன்னு நீ என்ன பண்ண அப்படின்னு கோவமா கேட்கிறாரு. அவனும் பயத்துல நான் நாயா பசியில 3 வாழைப்பழத்தை சாப்பிட்டேன்னு சொல்லிடுறான். இதை கேட்டு அந்த பண்ணையார் கோவத்துல அவனோட கண்ணத்திலே அறிகிறாரு. அவனும் அழுதுகிட்டே ஓடுறான். பண்ணையார் தூங்கும்பொழுது கனவுல சாமி வருது. சாமி நீங்களா, நான் அனுப்பின வாழைத்தாறு வந்துதான்னு கேட்கிறாரு. அதுக்கு சாமி நீ கொடுத்த 3 வாழைப்பழமும் மிகவும் அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு பண்ணையார் திடீர்னு எழுந்து என்னடா நம்ம சாமிக்கு ஒரு வாழைத்தாரே அனுப்பணும், சாமி 3 வாழைப்பழம் தான் வந்ததுன்னு சொல்றாரு அப்படின்னு புரியாம குழம்பி போயிருக்காரு. அந்த பண்ணையாருக்கு வேணா புரியாம இருக்கலாம், ஆனா பாக்குற உங்களுக்கு புரியணும்னு நினைக்கிறேன். லட்சமா எடுத்துட்டு போயிட்டு நீங்க சாமிக்கு கொடுறதை விட பசியில வாடுற மக்களுக்கு 4 இட்லியை வாங்கி கொடுத்து பாருங்க, நீங்களே சாமியா தெரிவிங்க. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க.